காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு. கதைக்குள்ள போகலாமா? ஊஞ்சல் 6. அத்தை, என்னம்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? என்ன வேணும்னு சொல்லு, மாமா விட்டு வாங்கி தர சொல்றேன். அது அத்தை, கூச்சப்படாம என்னன்னு சொல்லு. திருமா கூட போகலாம்னு என்ன மருமகள் இழுக்க அவன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா? ஆச்சரியமாக கேட்டார் மாமியார். அப்படியெல்லாம் சொல்ற ஆள் அத்தை உங்க பையன். நானே தான் அவரை கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன். அவன் வரமாட்டாமா. நீங்க மனசு வச்சா வருவாரு. நானா? ஆமா அத்தை, இப்ப நான் கடைக்கு போறேன். உங்க மகனுக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிட்டு வர சொல்லுங்க. சாமர்த்தியசாலி மருமகளே நீ. சின்ன புன்னகையோடு அவரிடமிருந்து விடை பெற்றவள் தன் ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்ற கடைக்கு சென்றாள். அவனோடு வெளியில் சென்று தேவையானதை வாங்க வேண்டும் என்பதே அவள் ஆசை. அழைத்தால் நிச்சயம் வரமாட்டான் என்பதை நன்கு அறிந்தவள் மாமியாரை வைத்து காய் நகர்த்தி இருக்கிறாள். பார்த்திகாவின் ஆசை நிறைவேறியது. அழைத்த திருமேனி ஆவுடையப்பனாள். எங்க இருக்கா? மலர் ஷாப்பிங் மால். ஷாப்பிங் முடிஞ்சதா? ஓரளவுக்கு. 20 நிமிஷத்துல அங்க இருப்பேன், அதுக்குள்ள முடிச்சிடு. அவனுக்கு சரி என்று தலையாட்டியவள் வெறுங்கையோடு 1 மணி நேரம் அமர்ந்திருந்த நிலையை எண்ணி சிரித்துக் கொண்டாள். பெயருக்காக 4-5 பொருட்களை எடுத்து போட்டவள் கண்ணில் ஒரு துணிக்கடை விழுந்தது. அங்கு சென்றவள் வெளியில் வைத்திருந்த பொம்மை அருகில் சென்று வெகு நேரமாக பார்த்திருந்தாள். திருமேனி போல் இறுக்கமான உடலோடு இருந்தது அந்த ஆண் பொம்மை. முகம் கூட அவனை போல் சிரிக்காமல் என்று இருந்தது. தோல் தொட்டு விழிகளால் சல்லடை போட்டவள் அந்த ஆடையை வாங்கி கொண்டாள். திருமா, கற்பனையில பார்க்கும்போது இந்த ட்ரெஸ்ல நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க. நேர்ல பார்த்தா எப்படி இருப்பீங்க? ஐயோ! எங்கோ பார்த்தபடி கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த மனைவிக்கு முன் நின்றவன் சொடக்கு போட்டான். திடீரென்று கனவிலிருந்து விழித்தது போல் அவனை கண்டு புன்னகை பாதி குழப்பம் மீதி என நின்றவள் கையில் வைத்திருந்த ஆடையையும் அவன் அணிந்திருந்த ஆடையையும் மாறி மாறி பார்த்தாள். பார்த்திகா தன் காதலனுக்காக எடுத்த அதே வெள்ளை நிற சட்டையை அணிந்திருந்தான் திருமேனி ஆவுடையப்பன். அவள் பார்ப்பதை வைத்து புரிந்து கொண்ட போலீஸ்காரன், உனக்கு எடுக்க வேற சட்டையே கிடைக்கலையா என புன்னகைத்தான். கடையோரும் இருந்த சிங்கப்பல் அவளை ஈர்த்தது. என்றாவது ஒரு நாள் அதை தொட்டு ரசித்து இதழச்சல் பதித்து அந்த அழகிற்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தவள், என்ன வெள்ளை சட்டையா இருந்தாலும் அது போலி சட்டை, இதுதான் உண்மையான வெள்ளை சட்டை, இத போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். மறுத்தவனை கட்டாயப்படுத்தி உடுத்த வைத்தவள் அசந்து போனாள். ஆணுக்கும் உடை இவ்வளவு அழகா என்று. பொதுவாகவே இருக்கும் ஆண்களின் திடமான உடல் அமைப்பு இன்னும் ஒரு படி ஏறி இருந்தது காவல்துறையின் நாயகனானதால். ஐயோ திருமா என பரபரப்பாக அவன் அருகில் சென்றவள் கீழ்த்தாடையை பிடித்து கிள்ளி, அசத்துறீங்க போங்க, கற்பனை பண்ணதை விட நிஜத்துல அம்சமா இருக்கீங்க. இந்த சட்டையை நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் அழகு என உள்ளம் குளிர்ந்து பாராட்டியவள் அதன் மிதப்பில் என்ன செய்கிறோம் என்று அறியாது இரு கன்னத்தையும் பிடித்து கிள்ளி முத்தமிட்டு அணைத்து விலகினாள். இடியட் என விலகி நின்றாள். அவள் புரியாது பார்த்திருக்க, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியுதா? எனக்கு இந்த மாதிரி சில்லியா பிஹேவ் பண்றதெல்லாம் பிடிக்காது. வெளியே இருக்கேன், ஷாப்பிங் முடிச்சிட்டு வா. உடை மாற்றிவிட்டு வெளியே சென்று விட்டான். ஒரு மாதிரி ஆகிவிட்டது இவளுக்கு. கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தது. அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து தலை குனிந்து அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். யாரும் இல்லாத இடத்திற்கு வந்தவள் அவனை அழைக்க எடுக்கவில்லை. குறுஞ்செய்தியில் மன்னிப்பு கேட்டிருந்தாள். உடனே அவளை அழைத்தவன், சாரி, உன்னை பப்ளிக் பிளேஸ்ல அப்படி பிஹேவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன் என்றதும், நான் தான் சாரி சொல்லணும் திருமா, என்னால உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. சின்னதாக விசும்பினாள். ஹே, இதுக்கு எதுக்கு அழற? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த நேரம் நீங்க என்னோட திருமாவா மட்டும்தான் தெரிஞ்சீங்க. உண்மையை சொல்லப்போனா நீங்க மட்டும்தான் தெரிஞ்சீங்க. உங்களை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே நீங்க என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து பெருசா தெரிஞ்சது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன பகுதி, நீங்க என் வாழ்க்கையோட பெரும் பகுதி. எனக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்திருக்கு, அதோட வெளிப்பாடுதான் இது. திருமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, காலேஜ் முடிச்சுட்டு நீங்க போற அன்னைக்கு சரியான மழை. இதே மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு இருந்தீங்க. மழையில நீங்க நனைஞ்சிட்டு பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒரு செகண்ட் தான் பார்த்திருப்பேன். ஆனா அந்த காட்சி இன்னும் என் மனசு விட்டு போகல என்றவள் அந்த நாளை நினைத்து அன்று தோன்றிய உணர்வுகளை கூற துவங்கினாள்.
மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க அழைத்தவன் அவள் அழுகையில் கரைந்து அவள் பக்கம் திரும்பிவிட்டான். அவள் எண்ணங்களை கேட்ட பின் மனதில் அவள் கூறிய வார்த்தைகளை தவிர வேறு எந்த எண்ணங்களும் இல்லை. என்னவோ மனம் அவள் புறம் சாய்ந்து விட்டது. அவளை தேடிச் சென்றான். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இன்னும் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். அன்னைக்கு அப்படியே கை காட்டி நிறுத்தி, உங்க பின்னாடி ஏறி உட்கார்ந்து அந்த மழையோட மழையா நானும் உறவாடணும்னு தோணுச்சு என்றவள் முன்னால் நின்றான். தலை குனிந்து அமர்ந்திருந்தவள் விழியில் அவன் காலணி விழுந்ததும் தலை உயர்த்தினாள். நுணுமூக்கு சிவந்திருந்தது. அதைவிட இரு கண்கள் ஓரத்திலும் சிவந்த நிறத்தோடு கண்ணீர் தேங்கி இருந்தது. அவை தன் மனம் வென்றவனை பார்த்ததும் குபு குபுவென கண்களை விட்டு வெளியேற காதில் இருந்த போனை அணைத்து கால் சட்டையில் வைத்தவன் முட்டி மடக்கி அமர்ந்தான். ஐம் சாரி பார்த்திகா, என்னோட கோபம் உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தும்னு நினைக்கல. அவள் இருந்த மனநிலைக்கு விசும்பல் பெரும் விசும்பலானது. திருமேனி எழுந்து கண்ணீரை துடைத்து விட்டதும் அணைத்து கொண்டாள். இந்த முறை அவளை தடுக்கவில்லை நாயகன். அவளுக்கான நிமிடங்களை ஒதுக்கியவன் அவளை விட்டு பிரிந்து ஓகே என புன்னகைக்க, என்ன காயம் இருப்பினும் அவன் கேட்ட மன்னிப்பும் தனக்காக ஓடி வந்து நின்றதும் அணைத்து கொள்ள மனம் கொடுத்ததும் இப்பொழுது வழங்கிய இந்த புன்னகையும் சிரிக்க வைத்தது உள்ளத்தை. பற்களை விரித்து புன்னகையை பெரிதாக காட்டியவள் தலையசைக்க அவள் தேர்வு செய்த ஆடையை வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். போகும் வழியெங்கும் இருவரும் சாதாரணமாக பல விஷயங்களை பேசிக்கொண்டு வந்தனர். பார்த்திகாவிற்கு இந்த பேச்சுகள் மிகவும் பிடித்திருந்தது. வீடு வந்ததை கூட மறந்தவள் பேசிக்கொண்டிருக்க, வீட்டுக்கு போய் பேசலாமா, இல்ல பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா என்றதும் லேசாக தலையை சொரிந்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டார். இருவர் முகத்திலும் இருந்த புன்னகை அங்கிருந்து இருவரையும் சந்தோஷப்படுத்தியது. வந்த கையோடு மாமனார் மாமியாருக்கு தேநீரை போட்டு கொடுத்தவள் கணவன் அறைக்குள் நுழைந்து கொண்டார். ஏன் என்ற கேள்வி அவனிடமிருந்து வருவதற்கு முன் கிரீன் டீயை கொடுத்து விட்டார். நைட்டுக்கு என்ன வேணும்? அவள் கேள்விக்கு சத்தமில்லாமல் புன்னகைக்க, என்ன என்றாள். எனக்கு வேண்டியதை சமைச்சு வச்சிடுவாங்க, விருப்பம் இருந்தா சாப்பிட்டு படுத்துப்பேன். இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நேரத்துக்கு நேரம் என்ன வேணும்னு யோசிக்க தோணுது. இனி எல்லாத்தையும் யோசிக்கணும், எனக்கும் சேர்த்து. கடமைகள் கூடுது போலையே. பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க திருமா, வயசாயிடுச்சு. உங்க மனசை காயப்படுத்த வேண்டான்னு நாசுக்கா சொன்னேன். ஓய் சரி சரி, உண்மையை சொன்னா கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும், விடுங்க. மேடம் அடி வாங்க போறீங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி திருமேனி ஆவுடையப்பனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க. அவர் பொண்டாட்டி மேல கைய வச்சது தெரிஞ்சு அடிச்ச கைய எடுத்துட போறாரு. ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல. இதெல்லாம் சாம்பிள் திருமா, இன்னும் நிறைய ஸ்டாக் வச்சிருக்க. அதன் பின் அந்த அறையில் இருவரின் சிரிப்பு சத்தங்கள் அதிகமாக கேட்டது. பல வருடங்களுக்கு பிறகு தங்கள் மகனின் சிரிப்பை தாராளமாக கேட்கிறார்கள் தம்பதிகள். திருமேனியின் திருமணம் அவனால் தள்ளிப்போய்க் கொண்டே இருந்தது. ஒரு வழியாக அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் திருமணத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கடைசியாக தங்கள் மருமகளை தேர்ந்தெடுத்தார்கள். அவசரத்திலும் குழப்பத்திலும் தேர்ந்தெடுத்ததால் ஒருவித உறுத்தல் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அந்த உறுத்தல் பார்த்திகாவின் நடவடிக்கையில் தீர்ந்துவிட்டது. இனி மருமகள் மகனை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை உருவானது. 1 ஹவர்ல டின்னர் முடிஞ்சிடும் என இரவு உணவை சமைக்க சென்றவளை நிறுத்தியவன், இது உன்னோடது தானே என ஒன்றை நீட்ட பாம்பு கொத்தியது போல் உடல் விரைத்தது. இது உன்னோடதுன்னு தெரியாம ஆனந்தி கேஸ்க்கு யூஸ் ஆகும்னு எடுத்து வச்ச. அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது உன் கையில இருந்த மோதிரத்தை வச்சுதான் இது உன்னோடதுன்னு எடுத்துட்டு வந்த. பார்த்திகா கையில் அணிந்திருந்த நீல நிற மோதிரக்கல் அன்று நடந்த சம்பவத்தின் போது அவளுக்கே தெரியாமல் உடைந்து விட்டது. ராசியான மோதிரம் என்றும் தந்தை வாங்கி கொடுத்ததாலும் அதன் பின் நடந்த சூழ்நிலைகளாலும் அதை கழற்றாமல் விட்டுவிட்டாள். ஆனந்தி இறந்து கிடந்த இடத்தில் அவனுக்கு கிடைத்த பொருள் இதுதான். நடுக்கத்தோடு அதை வாங்கி கொண்டவள் அவ்விடத்தை விட்டு வெளியேற, 1 நிமிஷம் என்றாள். ஆனந்தி இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துல சின்ன துளி பிளட் இருந்துச்சு. அங்கதான் இந்த கல்லு கிடைச்சது. உன்னோடதுன்னு தெரியாம அந்த பிளட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு மண்டைய பிச்சுக்கிட்டேன். உனக்கு ஏதாச்சும் அந்த பிளட்டை பத்தி ஐடியா இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ அந்த ரத்தத்துக்கும் உன் தங்கச்சி டெத்துக்கும் டீப்பா சம்பந்தம் இருக்கும்னு தோணுது. இல்ல, அப்படி எதுவும் இல்லை என அவசரமாக மறுக்க புருவம் சுருக்கினான். அதை உணர்ந்து தன்னை சாதாரணமாக மாற்றிக்கொண்டவள், அது என் தங்கச்சியோட ரத்தமா கூட இருக்கலாம் என்றாள். அது ஆனந்தியோடது இல்ல, எனக்கு தெரிஞ்சு வேற யாரோடது இருக்க வாய்ப்பே இல்ல திருமா. நீங்க அதையே பிடிச்சுக்காம வேற விதத்துல விசாரிங்க. என்றவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. உன் தங்கச்சி இறந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். நீ ரொம்ப சாதாரணமா இருக்க. உன் தங்கச்சி உனக்கு பிடிக்காதோ கேட்டான். பெற்றவர்களை விட தன் உடன் பிறந்தவள் மீதுதான் தனக்கு அதிக பிரியம் என்பதை எப்படி உரைப்பது என்று தெரியாமல், வெளியே காட்டிக்கிட்டாதான் துக்கமா?
அதை மறுக்கதான் நான் இப்படி இருக்க. என் தங்கச்சி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்புற என அவ்விடம் விட்டு வெளியேறியவள் சமையல் அறையில் நின்று கொண்டு, சாரி ஆனந்தி. தங்கையிடம் தான் செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். தங்கைக்காக வருந்தி கொண்டிருந்தவள் திடீரென்று பயம் கொள்ள ஆரம்பித்தாள். அந்த இரத்த துளிகளை நினைத்து. அவை இவளோடதுதான். வேகமாக ஓடி வரும் பொழுது மோதிரத்தில் இருந்த கல் மரத்தில் உரசி உடைந்து கையை லேசாக குத்தி இருந்தது. அப்பொழுது அந்த காயத்தையும் சின்னதாக வெளிப்பட்ட இரத்தத்தையும் அறியாதவள் 2 நாள் கழித்துதான் பயம் கொள்ள துவங்கினாள். காவல்துறை தரப்பிலிருந்து எந்த விசாரணையும் அதை பற்றி வராததால் நிம்மதியாக இருந்தவளின் நிம்மதி முழுதாக கெட்டுப்போனது. தன்னவன் தன்னை கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயத்தில் அப்படியே அமர்ந்தவள் மாமியார் வந்து அழைக்கும் வரை எழவில்லை.